இந்த லாட்ஜ் ஒரு அரை மணி நேரத்துக்கு 500 ரூபான்ற ரெண்டில் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜஸில் போவாங்க. காவல்துறை அதிகாரிகள் அந்த லாட்ஜ் வாசலில் சேர் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த படிக்கட்டு ஏறுறப்போ லாட்ஜ் வாசலில் சேர் போட்டுட்டு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆளே ₹1 கனெக்டிவ் ஆப்பில் வராங்க, பேசுறதுக்கு வராங்க. என்ன வேணாலும் பேசிக்கங்க. இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் விஷயமே தெரியாமல் கட்டடிச்சுட்டு சக மாணவர்களோட பாலியல் ரீதியான உறவு வச்சு மெரினால ஒண்டி சிறுமிகள் 100 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் ரீதியான உறவுல பண்ணியிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆன்லைன்ல இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல வீடியோ கால்ல வர்றாங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்க மூஞ்சி வந்துடும். அந்த ஃபேஸை வச்சு சில ஜென்ஸே மிரட்டுறாங்க, லேடிஸே மிரட்டுறாங்க. ஏன்னா இப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இப்படி வந்துச்சு, கலாச்சார சீரழிவு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஆசியாவின் மிகப்பெரிய விபச்சார விடுதி மெரினா கடற்கரை. கடைக்கோடி பிச்சைக்காரன்லேருந்து உச்சக்கட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன்ல ஒரு அக்யூஸ்டை விசாரணை பண்றோன்ட்டு பண்ணிட்டு வக்கீலை ஆர்கியூமெண்ட் கேட்குறாங்க. வக்கீல் சேர்ல இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. கூட அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்குது ஒரு லேடி. டக்குன்னு அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் கசக்கி வைப்பார். பல திருநங்கைகள் இன்னும் எத்தனை மிருகங்களை அடக்கலைன்னா இன்னைக்கு என்ன ஆகும்? இதை கொண்டு வர்றது விருப்பப்பட்டவங்க தான் போகிறாங்க. யாரையும் மிரட்டிலாம் போக முடியாது. எவ்வளோ மிரட்டினாலங்க குட் டச் பேட் டச்சுன்றது போயிட்டு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் சசிகுமார் அவர்கள் நம்மளோட இணைகிறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம். பார்த்துருப்பீங்க, நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. பாலியல் தொழிலை அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக சுப்ரீம் கோர்ட் நேற்றைக்கு அறிவிச்சிருக்கு. அதுவும் ஒரு தொழில் தானே அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கருத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சமூக செயற்பாட்டாளராக உங்களுடைய பார்வை எப்படி? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறப்பே ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக இதை பார்க்குறோம் அப்படின்னா. இப்போ இத்தனை ஆண்டு காலம் இதை ரொம்ப இந்த பெண்கள் மீதான பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு என்ன காரணம் ஆய்வில் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே கூட கோயம்பேட்டில் ஒரு குடும்ப பெண்கள் வர முடியல. ஏன்னா ஒரு சில ஆட்டோக்காரங்களாம் நான் சொல்கிறேன், என்னம்மா வரியா, எங்கே போலாம் கேட்க மாட்டாங்க, வரியா அப்படின்னு ஒரு சில ஆட்டோக்காரங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த பாலியல் ரீதியான தொழில் செய்கிறாங்க தெரியுங்களா. ஸ்ட்ரீட் ப்ராத்தல்னு சொல்லக்கூடிய சாலை ஓரத்தில் இந்த பெண்களும் இருக்காங்க, சில திருநங்கைகளும் இருக்காங்க, ஒரு சில பெண்களும் இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்படும் அநீதி என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்ட்ரீட் பாத்தல் பண்ணக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கப்போ பார்த்திங்கன்னா 9B ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. அந்த ஆக்ட் என்னென்னா ஸ்ட்ரீட் பாத்தல் பண்ணுறவங்கள ஒரு வாரம் ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் பண்ணாங்கன்னா அவங்க கஷ்டத்துக்கு அவங்க நிற்கிறப்போ பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நிற்கிறவங்கள சில ரவுடிஸுங்க கட்டாயப்படுத்தி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லாட்ஜு ஒரு அரை மணி நேரத்துக்கு 500 ரூபான்ற ரெண்டில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜஸில் போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரக்கூடிய பயணிகள் தங்குறத விட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பாத்தலுக்கு ரூம் கொடுக்கறது அவங்களுக்கு லாபம். ஏன்னா ஒரு 20 பேர் 1/2 ஹவர் வந்துட்டு போனால் என்ன ஆயிடுச்சு, 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா இது ஒரு தொழிலாகவே பண்ணிவிட்டு ஒரு சில பேர் இதை நம்பி வருமானமாக இருக்காங்க. அப்போ என்னென்னா இப்போ அதையும் என்ன பண்ணுறாங்க காவல்துறை அதிகாரிகள், ஒரு சில காவல்துறை தான் நான் சொல்கிறேன். நான் கண்ணெதிரில் பார்த்தேன், அந்த லாட்ஜ் வாசலில் சேர் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த படிக்கட்டு ஏறுறப்போ லாட்ஜ் வாசலில் சேர் போட்டுட்டு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆளே போடுறாங்க. என்னென்னா குறிப்பிட்ட நம்ம ஏரியாவில் இருக்கிற லாட்ஜில், நான் ஒரு சில லாட்ஜில் ஒரு சில காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறேன். இப்போ கூட உட்காந்துட்டு யார் போகிறா, எத்தனை பேர் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா மீசெல்லாம் நல்ல முறைன்னு பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் இந்த கஷ்டப்பட்டு கஸ்டமரை 2500 கொடுங்க, 2000 கொடுங்க, 1500 ரூபாய் சொல்லி பேரம் பேசி இட்டுட்டு போகிறாங்க. இட்டுட்டு போகிற இடத்துல நேரம் என்ன பண்ணுறாங்க, இவங்க கவுண்டிங், இவங்க இவ்வளோ பேர், இத்தனை பேர் இந்த லாட்ஜுக்கு வந்தாங்கன்றத ஏதோ ஒரு பொண்ணு தான் உடம்பு வைக்க காசை கூட மாமூலாக வாங்குகிறாங்க. இதனால தான் காவல்துறை மேலே ஒரு சில இது இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்லாம் போட்டுக்கிறோம். கோயம்பேடு லாட்ஜு மேலே ஒரு சில லாட்ஜை கம்ப்ளைண்ட்லாம் போட்டு அதை தடுத்து அதில் இருக்கிறவங்களெல்லாம் அரெஸ்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பாலியல் ரீதியில் இந்த சிறுவர்கள், சிறுமிகள், முதியோர்கள்லாம் இதனால் இப்போ கொடுத்த தீர்ப்பால் இந்த மாதிரி இப்போது அவனால் பண்ண முடியல, எங்கன்னா போய் யார்கிட்டனா பண்ணணும், அந்த செக்ஸுவல் யாருக்குன்னா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்குது. அதுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இதனால் கண்டிப்பாக குற்றங்கள் கம்மியாகும். ஏன்னா இவங்களால வெளியே போய் பண்ண முடியல, ஃப்ரீடம் இல்லை.
ஃப்ரீலான்சரான்றாங்க. கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க ஃப்ரீலான்சராக விருப்பப்பட்டவங்களுடைய செக்ஸ். ஆனால் தொழிலாக பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க தொழிலாக பண்ணுறாங்கன்றப்போ இதுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குன்றாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு ஆணோ ஒரு பெண்ணை விருப்பப்பட்டு ஒரு ரூமில் இருக்காங்க வச்சுக்கோங்க. இதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க காவல்துறை அதிகாரிங்க. நேராக மேலே போயிடுறாங்க. போய்ட்டு கதவை தட்டி அவங்கள வர வச்சு ஏதோ தீவிரவாதிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற மச்சன்னா ஒரு அக்யூஸ்டை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ, ஒரு சில ஆண்கள் வந்து திடீர்னு ஓடிடுறானுங்க. இல்லைனா வந்து இது வந்து இதில் ஒரு பெண்முள்ள விஷயத்தில் மாட்டிட்டோமே, பாலியல் ரீதியான ஒரு பொம்பளை விஷயம் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி எல்லாமே இப்போ வெளிப்படையாக ஆகிடுச்சு. உலகமே வந்து செல்ஃபோனில் வந்து இப்போ பாருங்கள், ₹1 கனெக்டிவ் ஆப்பில் வராங்க, பேசுறதுக்கு வராங்க. என்ன வேணாலும் பேசிக்கங்க. இப்போல்லாம் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டால் எனக்கு லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, என் இடுப்பை கமெண்ட் பண்ணு, என் மார்பகத்தை கமெண்ட் பண்ணு. சில பெண்கள் மார்பகத்தையே காமிச்சு சொல்கிறேன், ஒரு சில பெண்கள் தன்னுடைய உடையை கம்மி பண்ணின்னு பாவாடெல்லாம் தூக்கி காமிச்சு லைக் பண்ணி கமெண்ட் வாங்கி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாகி கோடிக்கணக்கான ரூபாயில் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு சில பேர் நடைமுறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நடைமுறையில் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. இது மறைஞ்சு நின்றது. இப்போ வெளிப்படையாக நடக்கிறது மூலம் சில மிருகங்கள் இந்த ட்ராக்குள்ளே வர்றப்போ சில குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படாமல் தடுப்பாங்க, சில பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்றது தான் கருத்து. இது உண்மையிலே இப்போ கூட பாருங்கள், நீங்கள் சென்னையில் ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு எடுத்துக்கோங்க, மெரினாவில் வந்து கொடையை பிடிச்சிட்டு லவ்வர்ஸ் உட்காராங்க. பேச உட்காரவன் அவ்வளோ வெயிலில் கொடையை பிடிச்சி உட்கார மாட்டான். உண்மையான காதல் வெயில் இருக்கதா நிச்சயம். உண்மையான காதலியா உட்கார்றது பார்க்கில் கூட உட்காரலாம்ல. அந்த கடற்கரையில் மண்ணில் வெயிலில் போய் உட்காந்து மடியில் உட்கார வச்சுன்னு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் நடந்துட்டுருக்கு. கடற்கரை பார்க்குறது ஒரு எமோஷனலாக இருக்கலாம். அது சாயந்தரம் கூட வரலாம் பிரதர். சாயந்தரம் வருது, ஒரு டீம் வருது, ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் விஷயமே தெரியாமல் கட்டடிச்சுட்டு சக மாணவர்களோட பாலியல் ரீதியான உறவு வச்சு, நான் திருப்பி சொல்கிறேன், தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மெரினாவில் ஒண்டி, அதாவது டிஜிபி சார் அலுவலகம் இருக்குது, அந்த மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சிறுமிகள் வந்து 100 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் ரீதியான உறவில் பண்ணியிருக்காங்கன்றாங்க. என்னென்னா இதில் தேடல்ன்றதே இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒருத்தன் தேடினுக்கிறான். மெரினாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ளே நீங்கள் நைட்டு 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் இருக்குது. நீங்கள் பெரியார் பில்டிங் எடுத்துக்கோங்க, சாமி விவேகானந்தர் அந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டு மெரினா ஸ்விம்மிங் பூல் பேக் சைடு எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் ஒரு 200லேருந்து 300 பேர் வரைக்கும் பாலியல் ரீதியான உறவு வெளிப்படையாக பண்ண குடும்பத்தோடு போகிறவங்களாம் சங்கடப்படுற அளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் போகிறாங்க. அப்போ இது வெளிப்படையாக நடக்குது தான் உண்மை. வெளிப்படையாக நடக்குது, பயந்து நடக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க தீர்ப்பில் வந்து அந்த ஏஜ் லிமிட்டை சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொன்னால் கூட பிரதர், இது நடந்துட்டு இருக்குல்ல, இதை தடுக்க காவல்துறை என்ன பண்ணணும்? அதாவது ஆக்சுவலாக வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க விருப்பத்தோடு தான் நடக்குது. சின்ன குழந்தைங்க இருக்கிறப்போ நீங்கள் வந்து யார் எங்கே வந்து கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த அயோத்தி குப்பம் இந்த மாதிரி லைட் ஹவுஸில் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் இந்த மாதிரி காதலர்கள் தெரியாமல் வரவங்க யார் வந்தாலும், இந்த ஒரு வயசான ஒரு அம்மா வந்து சின்ன பையனை எட்டுன்னு வந்தாலும், சின்ன ஒரு வயசான ஒரு சின்ன பொண்ணு எட்டுனா அடிச்சுட்டு அவங்க எட்டுன்னு போய் செக்ஷுவல் பண்ணுவாங்க. மெரினாவில் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரவுடிஸுங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, வரலாறு இருக்குது. இதேமாரி போலீஸை வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸில் காவல்துறையிலேருந்து இந்த சைடு அண்ணா ஸ்கொயரில் இருக்க காவல்துறையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரவங்கள மிரட்டி பணம் பறித்த வரலாறும் இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா சமூகத்தில் நடக்கிறது தான். நீங்கள் சாமி சிவானந்தன் சாலையிலேருந்து போனீங்கனாலே ஒரு நான் சொல்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா லேடிஸு நிற்பாங்க, திருநங்கைங்களும் நிற்பாங்க. அதேமாரி மெரினாவில் ஆரம்பித்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை கமிஷனருடைய ஸ்ட்ரீட்லேருந்து இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையிலேருந்து அந்த வழியாக வந்து கத்தீட்ரல் ரோட்டில் கட் பண்ணி ராஜராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் தள்ளி பஸ் ஸ்டாண்டு அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நிற்பாங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரீட் பாத்தில் தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, பணக்கார ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2000 ரூபாய்க்கு ஸ்ட்ரீட் பாத்தில் போகிறான், அவனை பிடிக்க மாட்டுறாங்க. ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்ட்ரீட் பாத்தில் எங்கேயோ நிற்கிறா, அவங்கள பிடிக்கிறீங்க. பல பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ஸ்ட்ரீட் பிராத்தல் நடக்கலைங்களா, கிட்ட போய் பிடிக்க முடியுமா? நீங்கள் எக்மோர் சிவாலயா பில்டிங்லலாம் இந்த மசாஜில் வந்து பிடிச்ச வரலாறுலாம் இருக்குது. ஏன் நடக்குது அங்கெல்லாம்? இதெல்லாம் மூடி மறைக்க இது எங்கேயும் பண்ண முடியாதுன்னு சில பேர் தன்னுடைய அந்த காம பசியை வந்து எங்கேயாவது போய் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்க முன்னாடி முதியோர்களை இந்த மாதிரி டச் பண்ணிடுறாங்க. இதனால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதிகமாக இருக்கிறதால தான் இது வெளிப்படையாக நடக்குது. இது ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த சட்டத்தை வந்து நீங்கள் முழுக்க வரவேற்கிறீங்க அப்படிதான்? நான் இந்த சட்டத்தை வரவேற்கலைங்க. இந்த சட்டம் வந்ததால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள், முதியோர்கள்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க.
ஓரளவு 100% இல்லைனாலும் 50% அவனுக்கு அந்த இடம் போகணும். அப்போ இது ஓப்பன் மார்க்கெட் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் மார்க்கெட் ஆச்சுன்னா இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட இப்போ இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆகும். இதில் இன்னொரு சிக்கல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு பேராசிரியரை வந்து நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வந்து அந்த கல்லூரி மாணவர்களை வந்து பாலியல் தொழிலுக்கு இழுத்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டில் வந்து அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து இப்போ நீதிமன்ற நிலுவையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அப்போ அந்த மாணவிகளுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் ஒரு அச்சம் இருக்கும், இது வந்து தப்பு, போலீஸ் வந்து நம்மளை கைது பண்ணும். இல்லை பாலியல் ரீதியான உறவுன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி திரும்ப பார்க்கணும். நீ கம்பல் பண்ணி கூட்டு பண்ணால் அது அரெஸ்ட்மெண்ட். கம்பல் பண்ணி பண்ணாமல் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போய் எல்லாமே அனுபவிச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் வந்து என்னை அரெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு சொல்லக்கூடாது. பாலியல் ரீதின்னு ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணி என் கூட படுத்து தான் ஆகணும், என்னுடைய இது இருக்குது, இதுக்கு இவ்வளோ தரேன், இல்லைன்னா இந்த வீடியோ வச்சுருக்கேன், இப்படி மிரட்டுறதுலாம் அரெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும். இப்போது அது வந்து அரெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், பெரிய பெரிய காவல்துறையிலேயே சில காவலர்கள், நம்ம எக்ஸாம்பிள் எதுக்கு காவல்துறை எடுக்கணும்னா, சமூகத்தில் பயிர் நாசமாகிறது ஓகே, பயிரை காக்கக்கூடிய வேலியை ஒரு சில காவலர்கள் நம்ம வரலாறுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஃபீஸரே தன்னோட பணிபுரிய ஒரு பெண் அதிகாரியை வந்து பாலியல் ரீதியான உறவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட்மெண்ட்டு வேறு, தானாக போகிறது வேறு, தன் தேவைக்கு போயிட்டு பண்ணுறதுன்றது வேறு இருக்குல்ல. என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ வந்து வெளியூர்லேருந்து இங்கே சென்னை வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார தேவை இருக்கும். அப்போ அவங்களுடைய பொருளாதார தேவையை தெரிஞ்சு இன்னொருத்தர் வந்து அவங்களை வந்து இந்த ஒரு தவறான பாதைக்கு இழுக்கும்போ அவங்க மனசுல வந்து இதுவும் வந்து லீகல் தானே அப்படிங்கிற ஒரு அதை வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய எண்ணம் வந்து தேவைக்கு போகக்கூடிய எல்லாமே லீகல் தான். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க, அவங்க விருப்பப்பட்டா போகலான்றாங்க, கம்பல் பண்ணி யாரையும் கூப்பிடல. இன்னும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சுய ஒழுக்கம்னா ஆன்லைனில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணோம். ஒரு குழந்தை செல்ல வைக்குது, பயங்கரமான நிறுவன வீடியோ வருது, எவ்வளோ நிறுவனம், தேசிய ஆப்பு, ஏலவ் ஆப்பு, மோலோ ஆப்பு, அந்த மாதிரி எப்படி பார்க்க முடியாது, அதெல்லாம் தடை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் இதை சொல்கிறது ஆன்லைனில் இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட்டில் வீடியோ காலில் வராங்க, இன்னொன்று A1 தொழில்நுட்பத்தில் வராங்க, இன்னொன்று நேராக நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் மூஞ்சி வந்துடும். ஆப்பை நீங்கள் உள்ளே போகணும் அவசியம் இல்லை, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் செலக்ட் கொடுக்கறதுக்குள்ளே இது உள்ளே என்ன இருக்க பார்க்கறதுக்குள்ளே உங்கள் ஃபேஸ் வந்துடும். அந்த ஃபேஸை வச்சு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த ஃபேஸ் வந்தவொடனே சில ஜென்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, செக்ஸ் வீடியோ அனுப்பிச்சிட்டு அந்த ஃபேஸை வச்சு சில ஜென்ஸே மிரட்டுறாங்க, லேடிஸை மிரட்டுறாங்க, என்னன்ட்டு தெரியாத முன்னாடியே பண்ணுறாங்க. அதெல்லாம் போலீஸ் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது தானே. ஏன்னா இங்கே எல்லாமே கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு அளவு போயிடுச்சு. ஓரளவு கட்டுப்படுத்தலான்ட்டு தான் இந்த தீர்ப்பு மாதிரி காரணம். இப்போ ஏன்னா ஒரு தேவை, ஒருத்தன் இருக்கணும் விருப்பப்படுறப்போ, 2 பேரும் விருப்பப்படுறப்போ அது போய் பண்ணட்டும். ஏன்னா இப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இப்படி வந்துச்சு, கலாச்சார சீரழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆசியாவின் மிகப்பெரிய விபச்சார விடுதி மெரினா கடற்கரை, அங்கே போய் கட்டுப்படுத்த வேண்டியது தானே. ஒரு குடும்பத்தோடு போக முடியல, ஃபுல் செக்ஸுவலு வயசு. ஒரு பக்கம் ஒரு சில திருநங்கைகள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தன்னோட படிக்கிற பசங்களோட வந்து செக்ஸ் பண்ணுறாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்டுங்க. எவ்வளோ நடக்குது, அதெல்லாம் கட்டுப்படுத்தலாமா? நீங்கள் ரெசார்ட்டில் போங்க, இன்றைக்கி நிறைய ரெசார்ட்டு, ஸ்பாவில் போங்க, இன்றைக்கி லைசன்ஸே இல்லாமல் நிறைய ஸ்பா நடக்குது. ஸ்பாவில் போங்க, உள்ளே என்ட்ரிக்கு ஒரு ஃபீஸு 2500, அதுக்கப்புறம் 1000, அப்புறம் ஹேண்ட் ஷேக்கிங்ன்றான், பார்க்குறதுக்கு ஒரு ரேட்டுன்றான், தொடுறதுக்கு மேலே ஒரு ரேட்டுன்றான், எல்லாத்துக்குமே ஒரு ரேட்டுன்றான். இதெல்லாம் ஓப்பனாக வருது, வாட்ஸ்அப்பில் வருது. நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு எந்த கேர்ள் வேணுன்ட்டு சொல்லி போகிறான். அப்போ அதெல்லாம் தடுக்கணும், அதெல்லாம் கலாச்சார சீரழிவு இல்லையா? இப்போ ஸ்பாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் நடத்துகிறாங்க, காவல்துறையில் ஒரு சில பேர் நடத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது கலாச்சார சீரழியா? இந்த சமூகத்தில் வளர்ந்து போயிட்டே இருக்கும், எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாலும், இந்த விலை மாதுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக சொன்ன தீர்ப்பு வந்து முன்னாடி 4 பொம்பளைங்களை வச்சு நீ தொழில் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க, 4 பொண்ணை வச்சு நீ தொழில் பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு பொண்ணு விருப்பப்பட்டினா நீ எட்டுன்னு போகலாம் அப்படின்றாங்க. ஏற்கனவே லிவிங் டுகெதர் இருக்குல்ல, லிவிங் டுகெதரில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் லிவிங் டுகெதரில் இப்போ தீகா கட்சியெல்லாம் சொல்கிறாங்க, ஒருத்தர் விருப்பப்பட்ட லிவிங் டுகெதர்னா ஏன் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியாகவே வைக்க வந்து, ஏன்னா மன்னராட்சி காலத்துலேருந்து இந்த விலை மாதுக்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மன்னர்கள் வந்து தங்களுடைய அரசபையில் வந்து விலை மாதுக்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் சொல்லுது. அப்படி இருந்த ஒரு பெண்களை வந்து இந்த ஒரு காம உணர்ச்சிக்காக தான் பெண்களை வந்து பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம தமிழ் படத்துல எதனா ஒரு படம் சொல்லுங்க, ஹீரோ என்ன பண்றாரு, வில்லன் என்ன பண்றான். ஒரு ஹீரோயின் இறங்குது, வில்லன் கம்பல் பண்ணி கொண்டு போவாரு, அவர் என்ன பண்ண போறாரோ
அதே தான் ஹீரோவும் பண்ண போகிறாரு. இவர் நைஸாக பேசி கொண்டு போய் முத்தம் கொடுக்க போகிறாரு, அவன் கம்பல் பண்ணி முத்தம் கொடுக்குறான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? எந்தனா ஒரு படம் எடுத்துக்கோங்க, யார் படம் வேணாலும் எடுத்துக்கங்க, அது சிவகார்த்திகா இருக்கட்டும், இப்போ வந்த சிவகார்த்திகா இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், யாரை பாருங்கள், ஹீரோ நைஸாக பேசி கன்வின்ஸ் பண்ணி முத்தம் கொடுப்பாரு, வில்லன் கம்பல் பண்ணி குத்த கொடுப்பாரு. இதுதானே வித்தியாசம் நம்ம ஊர் தமிழ் சினிமாலேயே? அவ்வளோதானே வித்தியாசம். இப்போ அதே தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் செக்ஸ் பண்ணால் தப்பு இல்லை, நீ கம்பல் பண்ணி செக்ஸ் பண்ணால் தப்பு. இன்றைக்கி உலகத்தில் தாய்லாண்டில் கூட என்ன சொல்கிறான், என் நாட்டுக்குள்ளே வா, என் நாட்டில் உள்ள பெண்களை அனுமதி, அவர்கள் விருப்பம் இல்லாமல் தொட்டால் இந்த மண்ணை விட்டு நீ போக மாட்டேன்றான். அப்போது வந்து இது உலக நாடில். இப்போது அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு ஒருத்தியை வாழ்கிறானுங்க, புருஷன் இருக்கிறப்பயே பொண்டாட்டியும் புருஷனும் வெளியே போவான், டேட்டிங் கேட்பாங்க, அவள் டைரியை பற்றி சொல்லுவாள், இந்த எத்தனாம் தேதி இருக்கணும்ட்டு அவளுக்கு ஃபுல்லாக இருக்கும். அமெரிக்காவில் உங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டில் ஒருத்தனுக்கு ஒருத்தி வாங்க எல்லாம் டைரி வச்சுன்னு சுற்றுவாளுங்க, கரெக்டாக இந்த டேட்டுக்கு வரங்க ஃப்ரீயாக இருப்பானுவான், இவனை அமுச்சு விடுவான், போயிட்டு வா இவ்வளோ மணின்ட்டு பேசுவாங்க. அப்போ வந்து காலம் வந்து கடந்து போயிட்டே இருக்குது. என்ன தான் நீங்கள் இழுத்து பிடிச்சாலும் இந்த ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது வந்து இந்தியா ஃபுல்லாக, இப்போ கல்கட்டாவில் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து ரேப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பல்வேறு எல்லா மாநிலத்திலையும் இந்த இவனுக்கு இதை எப்படி கம்மி பண்ணலாம், அப்போது லிவிங் டுகெதர்ன்றது ஓகே. அதுலேயும் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு செக்ஸ் பண்ணுறவங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்குது. சில பேர் வந்து முக்கியமாக பாதிப்பு பார்த்திங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, ரவுடிஸை சொல்ல உச்சநீதிமன்றம், காவல்துறையே சொல்கிறாங்க, யாருன்னா ஒருத்தர் நீங்கள் செக்ஸ் பண்ணால் அவங்கள போய் மிரட்டி பணம் பறிக்கிறது, அவங்கள அவமானப்படுத்துறது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராத்தல் கேஸில் மாட்டின ஒரு ஜென்ஸை வந்து ஜட்ஜியோடு நிற்க வைப்பாங்க. ஆனால் லேடிஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. லேடிஸ் எட்டு போய் ஜட்ஜு முன்னாடி இவங்க போயிட்டாங்க, இவங்க இந்த வேலை பண்ணுறாங்கன்னு ஊண்டிங் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு ஒரு பிராத்தல் தொழிலுக்கு போகிறது, அவங்க கஷ்டத்துக்கு போகிறாங்க, ஆனால் அது ரைட்டுன்னு நம்ம சொல்ல வரல. அதே பொண்ணு சிங்கிளாக யாராவது வச்சுக்காமல் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? பெரிய பெரிய பணம் இருக்க கோடீஸ்வர வீட்டு பெண்களே அந்த செக்ஸுக்கோசம் போகிறாங்களா இல்லையா? கிளப்புக்கு போகிறாங்களா இல்லையா? கிளப்புக்குள்ளே போய் தப்பு வேலை பண்ணுறாங்க, அதை போலீஸ் பிடிக்க முடியுதா? ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு அவங்கள உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பணக்கார வீட்டில் தொழில் தான் அப்படின்னு இப்போ ஒரு பழமொழியே இருக்கும், பங்களா வீட்டில் நடக்கிறது வெளியே வராது, குடிசை வீட்டில் நடக்கிறது வெளியே வரணுவாங்க. இப்போ பணக்கார வீட்டில் எதுவுமே நடக்கலையா, எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி வாழ்ந்துருக்குறாங்களா? நிறைய பங்களா வீட்டில் நிறைய சமையல்காரங்க நல்லா இருக்கிறாங்க, ஓனர் இல்லாமல் ஓனர் வெளியூருக்கு போயிடுறாரு. நிறைய ஒரு சில பங்களா வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அது எதுவுமே வெளியே கணக்கில் வராதில்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் தொழிலில் வராது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன குறிப்பிட்டு, இதுவும் ஒரு தொழில் தானே அப்படின்னு குறிப்பிட்டு, நம்ம தொழில்னு பார்க்கும்போது இனி ஃபியூச்சரில் இந்த கால்பாய் கால்கள் இந்த கலாச்சாரம் வந்து இன்னும் வளர்றதுக்கு இப்போ இல்லைன்றீங்களா? இப்போ கோயம்பேட்டில் ஒரு பொண்ணு வந்து இறந்து போச்சு, விழுப்புரம் இலங்கை பொண்ணு, சென்னைக்கு வர வேண்டிய காரணம் என்ன? அதுவும் பாருக்குள்ளே வருது. 17 வயசு பொண்ணு இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிட்டு ஃப்ரெண்டாக வராங்க, இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு உள்ளே வராங்க, இவங்க எல்லாம் பப்புக்கு போகிறாங்க. திமுக குண்டர்கள் ஒரு 7 பேர், திமுக கொடி கட்டிய குண்டர்கள் அந்த பொண்ணை இடிப்பை பிடிக்க கிள்றானுங்க. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுக்குறப்ப தான் இப்போ இந்த பசங்க கேட்குறானுங்க, நான் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அவனையும் சண்டை வாங்குறாங்க. உள்ளே 2 பேர் சண்டை ஆகிறப்ப தான் வெளியே வந்து கள்ளத்துக்கு கண்ணாடியில் அடிச்சுட்டு அவனுங்க போதில் அந்த பொண்ணை சாகடிச்சாங்க. இப்போ இதுவே வந்து இந்த இடத்துக்கு வந்து தான் இப்படி ஆகணும் அப்படின்ட்டு இல்லைல்ல, டேட்டிங் அதுக்குன்னு ஒரு தனி இடம் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அமைக்கணும் சொல்லுங்க, அவங்க அமைச்சுக்கிட்டோன்றேன். அவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க, பாலியல் ரீதியான உறவு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ மெயின்டைன் பண்ணாமல் இல்லையா? ஃபேமிலி விபச்சாரம் நடக்கலையா சென்னையில் நான் ஒரு 25 விபச்சார விடுதிக்கு கமிஷனர் எடுத்து போகிறேன். 25 விபச்சார விடுதி இருக்குது சென்னையில், இன்னும் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. அதேமாரி ஃபேமிலி விபச்சாரம் இருக்குது. புருஷனுக்கு தெரிஞ்சே காலையில் 10 மணிக்கு புருஷன் வருவான், அவ்வளோதான். இருக்கப்பட்டவன் வந்து வீட்டில் நடக்கிற விஷயம் மிடில் கிளாஸில் ஒரு சில வீட்டில் நடக்குது. புருஷன் வெளியே போயிடுவான், வச்சுனுங்கிறவன் வருவான், ஃபுல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான், தெரிஞ்சே தான் போகிறாங்க. இங்கே எங்கேயுமே தெரியல. ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுன்றது தப்பு. இப்போது சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்த்துருக்கு இந்த விஷயத்துனா, இதனால் சிறுவர்கள் சிறுமிகள் உடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கம்மியாகும், ஓரளவு நம்ம கம்மி பண்ணலான்ட்டு தான் பார்த்துருக்காங்களே தவிர இது ரைட்டுன்னு அவங்க சொல்ல. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, நான் தவறாக பேசலை. கடைக்கோடி பிச்சைக்காரன்லேருந்து உச்சக்கட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வரைக்கும், நீதிபதிகள் இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் ரொட்டேட் ஆகிட்டே. பாலியல் உணர்வுன்றது ஒரு சில நீதிபதிகளும் ஒரு சில வழக்கறிஞர்களும்
இப்போ நம்ம கொரோனா டைமில் கூட பார்த்தோங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்கப்போ லைவ் ஆன்லைனில் ஒரு அக்யூஸ்டை வந்து விசாரணை பண்ணுறோன்ட்டு பண்ணிவிட்டு வக்கீலை வந்து ஆர்கியூமெண்ட்டு கேட்குறாங்க. வக்கீல் வந்து சேரில் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. கூட அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்குது ஒரு லேடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க கொரோனா டைமில். கேஸை ஆன்லைனில் பண்ணிவிட்டு செல்லை ஆஃப் பண்ணாமல் அப்படியே இருப்பார். அது லைவில் கோர்ட்டில் ஓடும். டக்குன்னு அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் கசக்கி வைப்பார். நம்ம இந்தியாவே இல்லை, ஃபுல்லாக பார்த்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க இந்த அரசாங்கம்? பாலியல் ரீதியான அதை தொழில் செய்வீங்களா? அந்த மாதிரி சும்மா வந்தாங்கன்னுவீங்களா? நடந்ததா இல்லையா? எல்லாருமே பார்த்தான். ஏன் பல மினிஸ்டர்கள் வீட்டில், ஒரு சில மினிஸ்டர் வீட்டில் எவ்வளோ நடக்குது. ஒரு சில ஸ்போர்ட்ஸ்மேன் என்னை வந்து அவர் அரெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா நாம் தேடின்னு போய் யார் ஒருத்தருமே ஃபோனில் மிரட்டினா அதை ரெக்கார்ட் பண்ணி காவல்துறைகிட்ட கொடுக்கலாம். இல்லை வீடியோ அதெல்லாம் வச்சுருந்தா மிரட்டி கொடுக்கலாம். நம்ம சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, மூடி மறைச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த மூடி நடிக்கிற விஷயத்தால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உள்ள வந்து சில பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. மிரட்டி சம்பாதிக்கிறது. சில பேர் இப்போ காவல் நிலையத்திலே வந்து சில உயர் அதிகாரிகள், ஒரு சில உயர் அதிகாரிகள் மிரட்டி சம்பாதிக்கிறத வந்து அது வந்து லீகலாக கொண்டு வந்து இனி ஃபியூச்சரில் இதுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் கொண்டு வர போகிறாங்களா? அந்த மாதிரி லீகலாக, அதாவது லீகலானா ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது இருக்குது. அதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரம் இருக்குது. நீ ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழணும் அவசியம் இல்லை. இங்கே எல்லாம் ஒருவனுக்கு என்னன்னா இப்போ வந்து ஒரு மறைமுகமா ஒரு பணப்பரிமாற்றம் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? இதை தொழிலுன்னு அங்கீகரிக்குமோ அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் டேக்ஸ் வந்து அதெல்லாம் காலப்போக்கில் வந்து வெயிட் பண்ணி ஆக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்க வச்சுங்களேன், லாட்ஜில், அதுக்கு கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. கார்டை கொடுத்துட்டு, நீங்கள் தாய்லாண்ட்லாம் போனால் அப்படி தான், கார்டை கொடுத்துட்டு அதில் நம்பரை போட்டுட்டு அந்த லேடியுடைய ஃபோட்டோலாம் அதில் எல்லாமே டிசைனிங் வந்துடும். இந்த லேடி அங்கே போய் அட்டன் பண்ணான்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த டேக்ஸ் போயிடும். காலம் வந்து இன்னும் கணிஞ்சு போயிட்டு நம்மளோட வேகமாக போயிட்டே இருக்கோம். அதெல்லாம் நடக்கக்கூடாது சொல்கிறதெல்லாம் நம்மளால் முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன்னா, இதை கொண்டு வந்ததால் குழந்தைங்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்காது, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்மியாகும்ன்ட்டு தான் பார்க்குறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிட்டியில் நான் வந்து திருநங்கைகளை நல்லா பாராட்டுவேன். ஒரு சில திருநங்கைகள் இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 300க்கும் 400க்கும் மேற்பட்டவங்க இந்த பைபாஸ் போயிட்டு பாருங்கள், இந்த மூலக்கடை பைபாஸு, நீங்கள் நான் சொன்ன இந்த கத்தீட்ரல் ரோடு, ராதாகிருஷ்ணன் சாலையெல்லாம் பல திருநங்கைகள் இன்னும் எத்தனை மிருகங்களை அடக்கலைன்னா இன்றைக்கி என்ன ஆகும்? சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு அளவுக்கு போனால் இன்னும் நிறைய நடக்கும். சென்னையில் வண்டி பேசுகிற குறைஞ்சது ஒரு 300-400 திருநங்கைகள் எத்தனோ மிருகங்களை, ஒரு சில திருநங்கைகள் செய்யக்கூடிய இந்த காரியத்தால் எத்தனோ மிருகங்கள் பெண்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி ஸ்ட்ரீட் பாத்தில் பல திருநங்கைகளை அடித்து ஃப்ரீ செக்ஸ் பண்ணுறானுங்க. சில பேர் காசு வயிற்று பழப்புக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு சில திருநங்கைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கண்டி இல்லைன்னா என்ன ஆகுமே தெரியாது. ஒரு 300க்கும் மேற்பட்ட ஒரு சில திருநங்கைகள் இன்றைக்கி அந்த செக்ஸுவல் அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணலைன்னா, இன்றைக்கி கண்ட்ரோலே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கண்ட்ரோல் அவங்க பண்ணலைன்னா எத்தனை மிருகங்கள், எத்தனை பெண் குழந்தைங்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து, முதியோர்லேருந்து, 60 வயசானவர் ஒரு 8 வயசு குழந்தைகிட்ட என்ன செக்ஸ் கிடைக்கும்? சரி, டிஎம்கேலே முன்னால் நீங்கள் பார்த்தீங்க, இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 2.5 வயசு குழந்தைகிட்ட என்ன செக்ஸ் கிடைக்கும்? ஒரு நல்ல எருமை மாடு மாதிரி இருக்கிறான் அவன் அந்த 2.5 வயசு குழந்தை ஃபிக்ஸு வந்து இப்போவும் அவர் நினைச்சாருன்னா அது வேறு மாதிரி போக முடியும். ஆனால் அவர் வந்து 8 வயசு பிள்ளை தான் வேணும்னு அவர் நினைக்கல. இல்லை, அந்த மூடு டைமில் ஒன்ஸ் அந்த கிரியேட் பண்ணுறாங்க தெரியுங்களா? இப்போ ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கிடைக்காதா? அந்த நேரம் குடிச்சிட்ருக்கோம், நம்ம யாருக்கிட்டனா போகணுன்றப்போ விளையாடுற குழந்தைய கூட்டு வந்து அந்த செக்ஸை R3 அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த தலைமை காவலர் பண்ணுறாருன்றப்போ அந்த மூடுக்கு வேறு எதுனா ஒரு பொம்பளை இருந்தால் போயிருப்பார் ஃப்ரீயாக. எங்கே வேணாலும் போனால் நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, யாரும் கேட்க முடியாது. நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர வச்சு செக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்ற. அப்போ அந்த குழந்தை தப்புதில்ல. அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர இதை வந்து கொண்டு வர்றது விருப்பப்பட்டவங்க தான் போகிறாங்க. யாரையும் மிரட்டிலாம் போக முடியாது. எவ்வளோ மிரட்டினாலங்க இப்போ குட் டச்சு பேட் டச்சுன்றது போயிட்டு நோ டச்சுன்னு சொல்லிக் கொடுக்கணும். குட் டச்சு பேட் டச்சுலாம் கிடையாது, பொண்ணுங்களே நோ டச்சு தான் சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் நம்மளுது. என்னென்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. இது மூடி மறைச்ச விஷயம், இருட்டில் நடந்துகிட்டு இருந்தது, தெரியாமல் நடந்தது. இது தெரிஞ்சு நடந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகணும் மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படாது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க +2 மாணவி விளாத்திக்குளம் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கும். அந்த பொண்ணு கழுத்தை உடைச்சி அவன் செக்ஸ் பண்ணி, அதுவும் மலம் கழிக்க பொண்ணை செக்ஸ் பண்ணி சாகடிக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ புத்தி இருக்கும். அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு 60 வயசு ஆயா பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்தது
வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா பண்ணாமல் இருந்தால் நம்ம சொல்லலாம், பண்ணலன்னு யாருன்னா சொல்லுங்கள். நானே இப்போ பண்ணேன், நானே சொல்கிறேன், பண்ணல, எங்கேயுமே நடக்கலை சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது சொல்லுங்களேன். சிட்டியில் பொறுத்த வரைக்கும் சார் இத்தனை ஸ்பாக்கு தான் அலோடு. அதே மீறி எத்தனை ஸ்பா, எத்தனை பியூட்டி சென்டரில் நடக்குது, எத்தனை ஸ்ட்ரீட் பக்கத்தில், எத்தனை பஸ் ஸ்டாண்டில் நின்று பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ அவங்க பயம் இல்லாத பண்ணுறது ஒரு பக்கன்றா, இதை ஒரு ஃப்ரீயாக விட்டால் ஜனங்க வந்து என்ன பண்ணுவான், இந்த குழந்தைங்க கிட்டலாம் போக மாட்டான். ஒன்ஸ் அவனுக்கு அந்த மூடு க்ரியேட் போயிடுச்சுன்னா யார் வந்தாலும், எவ்வளோ பெரிய அழகி வந்தாலும் அவனுக்கு அந்த மூடு திருப்பி வராது. அதுக்கு தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இந்த சட்டம் இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதனால் உங்களுடைய நேரத்துக்காக நன்றி. நன்றிப்பா. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.